விஜய் போட்டியிடும் தொகுதியில் தான் திமுக போட்டியிடுங்கிற சொல்லியிருக்காங்க. அவங்க இதிலிருந்து ஒரு தகவல் வந்து அறிவாலய தகவல் சொல்லிட்டாராம். சரி, விஜய் நிற்கிறாரா, அதில் டிஎம்கே தான் நிற்கணும், கூட்டணி கட்சியும் நிற்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், சரி நிறுத்துங்க, அது தப்பு இல்லை, நிறுத்துங்க. நான் முதல்ல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், என்ன தெரியுமா, நீங்கள் நிற்கிற தொகுதியில் உங்கள் பையன் இதில் நின்னார் சேப்பாக்கு, அப்போ என்னென்ன வேலை பண்ணீங்க நீங்கள்? ஏடிஎம்கே நிற்க விடாமல் பாட்டாளி மக்கள் கட்சியை நின்று ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ பணம் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தீங்க? நீங்கள் முதல்ல ஏடிஎம்கே உங்களை எதிர்த்து நிற்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்ததா? விஜய் எதிர்த்து நீங்கள் நிறுத்துங்க, டெபாசிட்டு காலியாகுதா இல்லைன்னு பாருங்க. அவர் வந்துக்கிட்டு இவர் தொகுதியில் மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ரூபாய் கொடுத்து நிற்க வைப்பாரான். அதுக்கப்புறம் தயாநிதி மாறன் எம்பி தொகுதியில் மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பணம் கொடுத்து நிற்க வைப்பாங்களாம். பெரியசாமி தொகுதியில் வந்து ஆத்தூர் தொகுதின்னு நினைக்கிறேன், பாட்டாளி மக்களுக்கு பணம் கொடுத்தியாப்பா நீ கேட்டு வாங்கப்பான்னு ரூபாயை கொடுத்து நிற்க வைப்பாங்களாம். ஆனால் விஜய் தொகுதியில் மட்டும் இவங்களே நிற்பாங்களே, நம்ம மிகப்பெரிய பலம் மாதிரி. நான் என்ன சொல்கிறேன், உதயநிதிக்கு கரெக்டாக சேப்பாக்கிலே நில்லுங்க. 1 லட்சம் வந்து போலி ஓட்டை எடுத்துட்டான். தைரியம் இருந்தால் ஸ்டாலினுக்கும் 1 லட்சம் ஓட்டு குளத்தூரில் இருந்தன. தைரியம் இருந்தால் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் அதே தொகுதியில் குளத்தூரிலும் இதுலையும் வந்து சேப்பாக்கிலையும் நிற்கணும். தைரியம் இருந்தால் விஜய் கட்சியிலேருந்து அவங்க 2 பேருக்கு எதிர்த்து நிறுத்துவாங்க. கூட்டணி கட்சியிட்ட நீங்கள் காலில் விழுக முடியாது, அவர் கூட்டணியே இல்லைங்கிறது நின்று பாருங்க. ஆனால் ஒன்று நடக்கும், எடப்பாடி பிஜேபி இருவரும் ஒத்துழைத்து விஜய் உங்க கட்சியிலிருந்து ஸ்டாலினையும் உதயநிதியும் நிறுத்தினார். அவரை பொது வேட்பாளராக திமுக அதிமுகவும் பாஜகவும் ஆதரவு கொடுத்து இவங்க 2 பேரும் ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்கணும். அதனால் நீங்களும் இல்லைங்க, அவரை எதிர்த்து உங்களை எதிர்த்து பொது வேட்பாளராக இவங்க 2 பேரும் சேர்ந்து நிற்பாங்க. டெபாசிட் வருதான்னு பார்ப்போம் அப்போ அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்ம சொல்ல விரும்பக்கூடிய கருத்து. அடுத்தது திருமாவளவன் அவர் சொல்லிட்டார், இது வந்து விஜய் கட்சி ஆட்சிக்கு வர முடியும், ஏன்னா அவங்ககிட்ட கட்டமைப்பே கிடையாது பாங்கிறது. என்னதான் திரைப்பட புகழ்பெற்ற கதாநாயகிகள் வந்தாலும் கூட எடுத்த எடுப்பிலேயே அவர்களால் ஆட்சியை கைப்பற்ற முடிந்ததில்லை. கட்டமைப்புனா என்ன தெரியுமா, புரிஞ்சுங்க. மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பூத்து உறுப்பினர்கள், ஒரு பூத்துக்கு 4 பேர், இதுதான் கட்டமைப்பு. அவர் சொல்கிற கட்டமைப்பு இதுதான் கட்டமைப்பு. இவங்களுக்கெல்லாம் இது இருக்கும் அப்படின்னு. விடுதலை சிறுத்தைகளுக்கு எல்லா தொகுதியிலும் இல்லை, வட தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தென் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளுக்கே கட்டமைப்பு இல்லை. அங்கே இதில் மத்திய தமிழ்நாட்டிலையும் இல்லை, வட தமிழ்நாட்டில் மட்டும் அவர் கட்டமைப்பு இருக்குது. இதுதான் உண்மை. அவர் என்ன சொல்கிற, விஜய்க்கு கட்டமைப்பு தேவை, இது இல்லை, ஜெயிக்க முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது. நான் சொல்கிறேன், கட்டமைப்பே தேவையில்லை. நீங்கள் யாரும் வச்சுருக்கீங்க? உங்கள் மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்லாம் கட்சி வேலை பார்க்குறானா? எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், கள்ளச்சாராயம் காய்ச்சுறான், மணல் குவாரி வச்சுருக்கான். அதுக்கு தான் அவன் மாவட்ட செயலாளராக இருக்கான். எலெக்ஷன் வந்தால் எதுக்கு அவன் பணத்தை போட்டு செலவு பண்ணுறான்? நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவன் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் ஆட்சிக்கு வரலன்னா அவனுக்கு இந்த லாபம்லாம் போயிடலாம். அதனால சொந்த பணத்தை போட்டு செலவு பண்ணுறான். அதனால தான் திமுக ஆட்சிகளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் கட்சி அப்படி தானே. அதனால் கட்டமைப்பு தேவையில்லையா? எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பித்தார். 73 திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தது. திண்டுக்கல் தொகுதியில், பாராளுமன்ற தொகுதியில் ஒரு கட்டமைப்பு எம்ஜிஆருக்கு இல்லை. உடனே எலெக்ஷன் வந்துச்சு. 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாரா? எந்த கட்டமைப்பு இருந்தது எம்ஜிஆருக்கு? 77 வந்து இது வந்தது அதிமுக, கட்டமைப்பே இல்லை. ரிக்ஷாக்காரன், ஜோடா கடைக்காரன் எல்லாத்தையும் நிறுத்தினார். மக்கள் ஓட்டு போட்டாங்க. பூத்துலலாம் ஆள் இல்லை, ஏஜென்ட் இல்லை. பார்த்தா திமுக பெரிய தைரியமாக இருந்தாங்க. பூத்தில் ஒருத்தம் கூட, பூத்து மெம்பர் ஒருத்தம் கூட இல்லையாண்ணா. ஆனால் பூத்துக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா 40 பேர் 50 பேர் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் எம்ஜிஆருக்காக. கட்டமைப்புங்கிறது அப்புறம் தான் உருவாச்சு. பூத்துக்கு இவங்க மெம்பரே போடல, அவனே வந்து நான் தான் அதிமுக மெம்பர்னு போய் க்யூவில் நிற்கிறான். இவங்கள அந்த மாதிரி மக்கள் எழுச்சி. என்டி ராமராவுக்கு காட்சிக்கு வந்த 1 வருஷத்தில் எங்கே கட்டமைப்பு இருந்தது? எப்படி வந்தது ஆதரவு? மக்கள் எழுச்சி. இன்னும் உங்களுடைய கட்டமைப்பு பூத்துக்கு போடுறது, அவனுக்கு பூத்தில் இருக்கிறவனுக்கு வந்து 10,000 ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்கறது, ஒரு பூத்துக்கு 1.5 லட்சம் ரூபா கொடுத்து செலவுக்கு வச்சுக்கன்னு கொடுக்குறது, இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற காசுக்காக, எலும்பு துண்டுக்காக வர்றவங்க. உண்மையான உணர்வோடு வர்றவன் தான் முக்கியம். உங்கள் கட்டமைப்பெல்லாம் உங்கள் செயலாளர் இவங்கெல்லாம் என்னென்ன வேலை பண்ணுறான்னு தெரியும்.
அது அவன் எலெக்ஷன் டைமில் அவன் கட்சிக்கு பணத்தை செலவு பண்ணி நம்ம தொழில் தொடங்கணும், தொழில் நல்லா போகணும், திமுக வந்தால்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லா பேரும் பணத்தை போட்டு செலவு பண்ணுறது சுயநலத்துக்காகத்தான். அதனால் உங்கள் கட்டமைப்பு ஒன்றும் பண்ண முடியாது திருமாவளவன். மக்கள் எழுச்சி ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் எழுச்சி நிறையா இருக்குது. நேற்று நாமினேஷனும் கொடுத்தாங்க, வந்து குவியலாம் 50,000 பேர். அங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இதாகி போயிட்டாங்க, இன்றைக்கி வராதிங்க பண்ணிட்டாங்க. இதுதான் மக்கள் எழுச்சியை நாங்கள் பார்க்குறோம். விஜய்க்கு அதுக்காக விஜய்க்கு வந்து கூட்டமே வரல, நாமினேஷனு காலையிலன்னா என்னால் பேச முடியாது, அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. மக்கள் எழுச்சியை கண்ணால் பார்க்குறோம், அவர் யாருன்னு தெரியாது. ஆனால் மக்கள் எழுச்சி இப்படி இருக்குன்னா ஒரு எழுத்தான வாய்ப்பு இருக்குது. சேட்டலைட் சேனல் பூரா பயப்படுறான் சன் டிவியில் இருந்து. இவருக்கு எதிராக பேசுனா டிஆர்பி ரேட் வந்ததுக்கு இதாக போய் அப்படி இருந்து ஏன் சேட்டலைட் சேனல் போய் பேசிக்கிட்டு இருக்கான், எல்லாம் நஷ்டத்தில் ஓடுது. திமுக காரங்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு ஆளுங்கச்சிட்ட வாங்கிக்கிட்டு தான் சேனலே நடத்துகிறான். அதனால் அவனே பயந்து போயிருக்கான். சன் டிவியை அரண்டு போயிருக்காங்க, டிஆர்பி ரேட்டை காலி பண்ணிடுவாங்க போயிருக்க விஜய் ரசிகர்கள். அது சன் டிவியை ஏடிஎம்கே அதிமுக தொண்டர்கள், உணர்வுள்ள அதிமுக ஒரு ஆள் கூட சன் டிவியை பார்க்க மாட்டான். உணர்வுள்ள பாஜக தொண்டர்கள் ஒருத்தர் கூட பார்க்க மாட்டான். உணர்வுள்ள விஜய் கட்சி தொண்டர்கள் ஒருத்தர் கூட பார்க்க மாட்டான். அதனால் சன் டிவி போக போக என்ன ஆகுதுன்னு பாருங்கள். மக்களை மட்டும் என்றைக்கும் பிரித்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் சேனல், பொழுதுபோக்கு சேனல், உன் அரசியலை வேற எங்கேயாச்சும் கொண்டு போய் வச்சுக்க. பார்க்குறவன் இவனை வச்சுக்கிட்டு டிஆர்பி வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு காசு சம்பாதிப்பீங்க. ஆனால் அவர்களுக்கு எதிராகவே பேசுவீங்க. அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. இழித்த வாயில்கள் இல்லை தமிழ்நாட்டில் இருப்பவர்கள். எல்லாம் சேட்டலைட் சேனலில் யார் யார் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்களோ எல்லா எதிர்க்கட்சிகளும் அதிமுக, பாஜக, தாவேக எல்லாருமே புறக்கணிங்க. பிரிண்ட் மீடியாலாம் இதாகி போயிருக்கான். பத்திரிக்கையை விற்கிறது இல்லை. இப்போ ஏற்கனவே டிஜிட்டல் மீடியா வந்தோன்னா பத்திரிக்கை போனி ஆகிறது இல்லை. இந்த லட்சணத்தில் நீ வந்துக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவாக போட்டிங்கன்னா தினகரன் எப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்க, கையிலேருந்து காசை செலவு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. நஷ்டம். கருணாநிதி டிவியெல்லாம் கையிலேருந்து காசு செலவு பண்ணுறாங்க. இப்போ இந்த விஜயம் வந்துட்டதுனால இளைஞர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு எதிரியாகிட்டாங்க. அதனால் நடுநிலைமை வையுங்கள். ஊடகங்களுக்கு சொல்கிறேன், பண்ணினீங்கன்னா எல்லாம் மூடிட்டு போயிடுவீங்க. திமுக ஆட்சி முடிஞ்சதுன்னா யாரும் உனக்கு காசு கொடுப்பா, அதனால் மூடிடுவாங்க அப்படிங்கிற இதுதான் உண்மை நிலை. சிரமாவளவனுக்கு சொல்கிறேன், கட்டமைப்பெல்லாம் தேவையில்லை, மக்களின் எழுச்சி தான் தேவை. அதை இந்த தடவை நாங்கள் பார்க்குறோம். அதனால் அதிமுக, பாஜக, தாவேக இவங்களில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி. திமுகவை வீழ்த்துவது இவர்களால் தான் முடியும் அப்படிங்கிறது தான் நாங்கள் வெள்ளோட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது யாருக்கும் ஆதரவு கொடுக்கறதெல்லாம் இல்லை, உண்மையான நிலை அப்படிங்கிறத இறுதிக்கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம்.